எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசுகிறோம். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,569 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகி ப்ரைஸ் நல்லாவே வந்து புஷ் கொடுத்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 65,000 ஓகேங்களா, இந்த 65,000 லெவலில் இன்னும் அவன் பிரேக் பண்ணல. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 64,772 வரைக்கும் போனால், பட் அதுக்கு மேலே வந்து போக முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே தான் சஸ்டெயின் ஆகி நின்றுன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் போட்டு ப்ரைஸு கீழே வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து இன்னொரு புஷ் கொடுத்து ப்ரைஸ் வந்து மேலே போய் இந்த ஐயை பிரேக் பண்ணணும். ஸோ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயை எப்படி பிரேக் பண்ணுறான்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ வீக்லி கேண்டில் பார்ப்போம். ஸோ போன வார கேண்டில் க்ளோசிங் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுருக்க இடம் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 63,600 போய் க்ளோஸ் வச்சுருக்கா. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் தான். சரிங்களா. ஸோ மந்த்லியை பார்க்கும்போது மந்த்லி முடியறதுக்கு இன்னொரு 7 நாள் இருக்குது. ஸோ இந்த 7 நாளில் நம்மளுக்கு இந்த 65,000க்கு மேலே கட்டாகி க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்குள்ளே வரும் ப்ரைஸு. ஓகேங்களா. நல்ல ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ் மோடில் போகும். ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு 4 ஹவர் கேண்டில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஹவரில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ காலையில் 9:30 கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த பேரிஷ் கேண்டலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ஓகேங்களா. வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 புல்லிஷ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லாவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா. ஸோ மேபி அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸு இங்கேருந்து புஷ் கொடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போய் இந்த ஹை, ஓகேங்களா, இந்த ஹை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஃபார்ம் வந்து இல்லைங்களா 64,750 இந்த ஹையை ப்ரைஸு அகெயின் வந்து போய் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மிஸ் ஆகி டெஸ்ட் பண்ணாமல் ப்ரைஸ் இன்னைக்கு ஃபுல்லாகவே இதே இடத்துல கன்சல்டேட் ஆகி நின்ட்டான்னு நினச்சிக்கோங்க, இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்மளுக்கு ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. ப்ரைஸு இதே இடத்துல சஸ்டெயின் ஆகியும் நிற்கக்கூடாது, ப்ரைஸு கீழேயும் நல்லா பெருசாக ட்ராப் ஆகவும் கூடாது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து புஷ் கொடுத்து மேலே போய் அகெயின் இன்னைக்கு காலையில் ஃபார்ம் ஆன ஹையை உடைக்கணும். ஓகேங்களா. வித் நல்லா வந்து வால்யூமோடு போய் உடைக்கணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி உடைக்கிறான்றதை நாம் பார்ப்போம். சரிங்களா. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹையை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 64,750 அகெயின் போய் இதை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 65,000ஐயும் டெஸ்ட் பண்ணுவான். பட் இந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பார்க்கணும், ரிஜெக்ஷனாக இல்லைனா பிரேக் அவுட்டான்றது. சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த 4 ஹவரோட அப்டேட் வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ 5:30 கேண்டலோட க்ளோசிங்கை வந்து நான் வந்து என்னோடய டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 4 ஹவர் கேண்டல் நல்லா புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கனால ஸோ அகெயின் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது 4 ஹவர் கேண்டல் புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது கூட நம்மளுக்கு பெரிய லெவலில் வந்து வால்யூம் இல்லை. அது ஒரு விஷயம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த பேரிஷ் கேண்டலோட லோ ப்ரைஸை என்ன பண்ணிட்டான்னா ஒரு விக்கு விட்டு எடுத்திருக்கான். ஸோ அதனால் என்னென்னா நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அகெயின் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகும், அந்த கேண்டல் வந்து இந்த ஹையை உடைக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.